நெக்ஸ்ட்டு தமிழர் சமுதாய வரலாறு. தமிழ் சமுதாய வரலாறு அப்படிங்கிறது சங்ககால சமுதாயம். இப்போ சங்க காலத்தில் குலமன் கூட்டு குடும்பம் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சமுதாயத்தில் ஆணாதிக்கமாக இருந்தாலும் பெண்களுக்கு கல்வி, சொத்துரிமை, புனித நிலை இது எல்லாமே இருந்ததாக அந்த காலத்தில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வேளாண்மை, கால்நடை, மீன்பிடி, உப்பு உற்பத்தி இதெல்லாம் ரொம்ப முக்கிய தொழிலாக வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு சமூக அமைப்பு. அரசின் கீழ் உதவியாளர்கள், படைப்பிரிவினர், உழவரன், தொழிலாளர்கள், வணிகர்கள் எல்லாருமே அந்த சமூக அமைப்பில் இருந்ததாக அந்த சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு மண்பாண்ட எழுத்து, கல்வெட்டுகள். முதல் தமிழ் எழுத்து வடிவம் பிராமி எழுத்து அடிப்படையிலாக இருந்துச்சு. தமிழ் பிராமி எழுத்துக்கள் தான் அப்போ இருந்துச்சு. சங்ககால வணிகர்கள் மண்பாண்டங்களில் தங்களோட பெயர், சில அடையாளம், வணிக சின்னங்கள் இது எல்லாமே வரைஞ்சி வச்சுருந்ததாக சொல்லப்படுது. நெக்ஸ்ட்டு தமிழர்கள் சமுதாயத்தோட தொல்லியல் கண்டுபிடிப்புகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆதிச்சநல்லூர். இந்த ஆதிச்சநல்லூரில் தூத்துக்குடி எங்கே இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டம் ஆதிச்சநல்லூர் தூத்துக்குடி மாவட்டம். உலக புகழ்பெற்ற மண் பானைக்குழி அடக்கம் இது எல்லாமே அங்கே தான் கண்டுபிடிச்சாங்க. செகண்டு முத்திரைகள், மண்பாண்டங்கள், இரும்பு உருப்படிகள் இதெல்லாமே அங்கே கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. 2500 and 3000 ஆண்டுகள் பழமையான இடமாக இந்த ஆதிச்சநல்லூர் இருந்துச்சு. ஓகேங்களா, கொஷனில் கேட்கலாம். இந்த இதெல்லாம் இங்கே கண்டுபிடிச்சாங்க, நமக்கு ஸ்டேட்மெண்ட் நிறைய கேட்குறாங்க, கண்டிப்பாக கேட்கலாம், சும்மா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழடி சிவகங்கை மாவட்டம். ஓகேவா, சங்ககால நாகரிகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆதாரம் அப்படின்னு சொல்லலாம். உயர் நகர் வடிவம், நீர் வழங்க அமைப்பு, தொழில் உற்பத்தி, கைவினை தொழில்கள் கண்டுபிடிப்பு இதெல்லாமே அங்கே கண்டுபிடிச்சாங்க. 6ஆம் கட்ட அகழாய்வில் சுற்றுப்புற கழிவு மேலாண்மை அமைப்பு, தமிழ் பிராமி எழுத்துக்கள், வீட்டுப்பகுதி, செங்கல் சுவர்கள், இயற்கை இரும்பு உற்பத்தி ஆதாரம் இது எல்லாமே கண்டுபிடிச்சாங்க. பொற்கள் சிறப்பு கல்லறை அமைப்பு, இது ஹீரோ ஸ்டோன்ஸ் அப்படிம்பாங்க. சிறப்பு கல்லறை அமைப்பு, வீரர் மரபு பற்றிய தகவல்கள். இந்த பொற்கள் அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. 4 அரிக்கமேடு. அரிக்கமேடு புதுச்சேரியில் புதுச்சேரியில் தான் அரிக்கமேடு. ரோமர் வணிக சான்றுகள், ரோமன் நாணயங்கள், இந்த ரோமனை பற்றின எல்லாமே அரிக்கமேடில் கிடச்சிச்சு. கண்ணாடி மணிகள் இது எல்லாமே அங்கே இருந்துச்சு. ரோமர்களும் தமிழர்களும் வணிகம் செய்ததை நிரூபிக்குது இந்த இந்த கண்டுபிடிப்பில் கண்டுபிடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கடலூர் நெய்வேலி. ஓகேங்களா, மத்திய கால சமுதாய மாற்றங்கள், சைவமன் வைணவம் பரவல். ஓகேங்களா, மத்திய கால சமுதாய மாற்றங்கள், சைவமன் வைணவம் பரவல். 6 கோடுமண் பட்டு, கோயம்புத்தூர் மாவட்டம். கோடுமண் பட்டு கோயம்புத்தூர் மாவட்டம். மண்ணில் எரிசக்தி பொருட்கள் உற்பத்தி, உழவு கருவிகள், அப்புறம் வேளாண்மை ஆதாரம் இது எல்லாமே அங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க. கோடுமண் பட்டு எங்கன்னா கோயம்புத்தூர். நெக்ஸ்ட்டு 7 லத்தூருங்கிறது கரூர் அகழாய்வு. மருது பாண்டியர்கள் மருதுபடைகள் தலைநகர் தொடர்பான நாணயங்கள் அங்கே இருந்துச்சு. வணிக ரீதியான முக்கிய மையம். ஓகேங்களா. 8 ரோமர் தமிழ் வணிகம் தொடர்பான ஆதாரங்கள். அதோட முக்கிய கண்டுபிடிப்பு ரோமன் தங்க நாணயங்கள் தஞ்சை, கோபுரம், கரூரில் இருக்குது. ரோமன் ரைட்ஸ் பார்த்தா பிளினி, பெட்டோலி இந்த மாதிரியான ஒரு கடல் குறிப்புகள்லாம் இந்த ரோமன் ரைட்ஸில் இருக்குது. முசிறியில் பழைய துறைமுகம் என்றும் கொடுங்கல்லூரில் இருக்குது. நெக்ஸ்ட்டு மெகதிலை கலாச்சாரம். தமிழர் ஆரம்ப சமுதாயம் சுற்றி சொல்லியிருக்காங்க. கற்கால இறுதியில் தோன்றியது. முக்கிய ஆதாரங்கள் சாணக்கல்லறை, குடை வடிவ கல்லறை, இரும்பு துடைப்பிடிப்பு புழுக்கள். தமிழர் அடக்கம், சமூகம், ஆயுத உற்பத்தி பற்றிய தகவல் தருது.